அத்தியாயம் 15. எழிலுக்காக காத்திருந்தவள் நேரம் மணி 12 நெருங்கியும் அவன் வராமல் இருக்கவும் அவனுக்கு அழைத்தாள். பல அழைப்புகளுக்கு பின்னே அலைபேசியை உயர்ப்பித்தவன் ஹலோ என்றான் சாவகாசமாய். இன்னும் கிளம்பலையா? நான் 2 மணி நேரமா இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க கிளம்பணும்? நேத்து சொன்னனே என் தாத்தா வீட்டுக்கு வர சொல்லி. அவனும் நிதானமாய், நீ கூப்பிட்டதும் ஓடி வர நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? இல்ல என்ற சிறு இடைவெளி விட்டு உன் வீட்டுக்காரனா என்று கேட்க, அது என்று தயங்கி, நீங்க தானே பதில் கேட்டீங்க என்றிட, ஆடா ஆமாமல்ல, நான் தான் கேட்டேன், சரி சொல்லு. பற்கள் அரைப்பட, ஃபோனில் சொல்ல முடியாது என்றாள். பரவாயில்லையே, என் கேள்விக்கு தேடி வந்து பதில் சொல்கிற அளவுக்கு நான் ஒரு ஆளா உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கேனே. என்ன திடீர் ஞானோதயம் என்றான் குதர்க்கமாய். எனக்கு கதிரை பார்க்கணும், அதனால தான். போய் பாரு, உன்னை யார் தடுத்தா? எங்கே இருக்கான்னு தெரிஞ்சா தானே பார்க்க என்றாள் இறங்கிய குரலில். எழில் அமைதியாக இருக்கவும் மீண்டும் எனக்கு கதிரை பார்க்கணும் என்றாள். அப்போ இங்க வா என்று அவள் வரவேண்டிய இடத்தை கூறியவன், உனக்கு 1/2 மணி நேரம்தான் டைம், அதுக்குள்ள வரணும் என்று வைத்து விட்டான். அவனின் பேச்சில் இது எழிலன்தானா என்று அயர்ந்து போன அலர் நகத்தை கடித்தவாறு அமர்ந்திருந்தவள் வேறு வழியின்றி சிதம்பரத்திடம் கூறிக்கொண்டு அவன் சொன்ன இடத்திற்கு கிளம்பி சென்றாள். அதுவோ நகரில் பிரசித்தி பெற்ற காஃபி ஷாப். உள்ளே நுழைந்தவள் சுற்றிலும் தன் பார்வையை சுழலவிட்டு இன்னும் எழில் வரவில்லை என்பதை அறிந்தவள் ஒரு டேபிளை தேர்ந்தெடுத்து அமர்ந்து விட்டாள். 10 நிமிடங்கள் கழித்து தன் வாகனத்தை உரிய இடத்தில் நிறுத்தியவன் கண்களில் இருந்து குளிர் கண்ணாடியை கலட்டி சுழற்றியவாறு உள்ளே நுழைந்தான். அலரவனை கண்டதும் இங்கே என்பதாய் கை உயர்த்த அவளை கடந்து உட்புறம் அமைந்திருந்த கார்டன் கஃபேவிற்கு சென்றான். வேறு வழியின்றி அவனை தொடர்ந்தவள் சுற்றிலும் பார்வையை சுழலவிட பச்சை போர்த்தியவாறு அடர்ந்த செடி கொடிகள் கண்ணிற்கு குளிர்ச்சியாய் இதம் அளித்தது. ஆங்காங்கே மேஜை நாற்காலிகள் போடப்பட்டிருக்கவும் கடை கோடியில் அமைந்திருந்த மேஜை ஒன்றை தேர்ந்தெடுத்து அமர்ந்தான். அவன் வேக நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் கிட்டத்தட்ட அவன் பின்னே ஓடி சென்றவள் அவன் அமர்ந்த டேபிளில் எழிலை முறைத்தவாறே அமர்ந்தாள். அவள் முறைப்பை சட்டை செய்யாதவன் 2 கேப்பச்சினோ எனவும், எனக்கு எதுவும் வேண்டாம் என்றவாறு தண்ணீர் எடுத்து பருகினாள் அலர்விழி. அவள் மீது ஒரு அலட்சிய பார்வை வீசியவன் திரும்பி கேப்பச்சினோ அப்புறம் 2 சீஸ் கேக் என்று ஆர்டர் கொடுத்து அனுப்பினான். சீஸ் கேக் என்று அவன் சொல்லவும் குடித்து கொண்டிருந்தவளுக்கு புரை ஏறியது. இருமியவாறே தனக்கு பிடித்ததை ஆர்டர் செய்தவனை வெளியகலாமல் பார்த்தவள் அவன் தன்புறம் திரும்புவதைக் கண்டு தலை கவிழ்ந்தாள். அவனோ 2 கரங்களையும் டேபிள் மீது கோர்த்து கொண்டு, எனக்கு ஒரு சந்தேகம் என்றிட அலரின் பார்வை அவன் மீது படிந்தது. நாதனோட பொண்ணு காஃபி ஷாப்ல ஒருத்தன் கூட உட்கார்ந்து பேசுறது அவருக்கு கௌரவமா என்று எழில் புருவம் உயர்த்தி அவளை பார்க்க, தன் வார்த்தை அம்பை கூர்த்தீட்டி தனக்கே திருப்பி எய்பவனை கைகளை பிசைந்தவாறு ஒன்றும் கூற முடியாமல் பார்த்த அலருக்கு சுற்றிலும் செடிகள் அடர்ந்திருக்க யாராலும் அவ்வளவு எளிதாய் தங்களை காண முடியாது என்பதை நன்கு அறிந்தே கேள்வி கேட்பவனுக்கு என்ன பதிலளிக்க என்று மௌனம் காத்தாள். உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம், அப்படிதானே என்ற அவன் வார்த்தையை காதல் வாங்காது, எதுக்கு எங்க அப்பாவை மரியாதை இல்லாமல் பேசுனீங்க என்றாள் எரிச்சலாக. உங்க அப்பா செஞ்ச வேலைக்கு இடுப்புல தூக்கி வச்சா கொஞ்சம் முடியும் என்றவனின் நினைவு கதிரை தன் வீட்டிற்கு அழைத்து சென்ற இரவை நோக்கி பயணித்தது. மாலை மங்கி இரவு உணவிற்காக சுடற்கொடி கதிரை அழைக்க அறைக்கு சென்றாள். அங்கு கைகள் நடுங்க வாய் எதையோ முணுமுணுக்க நிலை இல்லாமல் அறையினுள் அலைபாய்ந்து கொண்டிருந்த கதிர் அங்கிருந்த அலமாரியில் எதையோ தேடியவன் சுடரை கண்டதும் அவளை நெருங்கி, எனக்கு பணம் வேணும் என்றான். எழில் ஏற்கனவே அவன் நிலையை விளக்கியதில் தீர்க்கமாக அவனை பார்த்தவள் இல்லை என்றாள். அவள் பதிலில் திகைத்தவன், என்ன பேசுறீங்க? எனக்கு பணம் வேணும், கொடுக்க முடியுமா முடியாதா என்றவாறு பித்து பிடித்தவன் போல் அறையில் இருந்த பொருட்களையெல்லாம் களைத்து தேட துவங்க அதற்குள் சுடர் எழிலை அழைத்து விட்டிருந்தாள். அறையில் எதுவும் கிடைக்காமல் போகவும் சுடரை நெருங்கியவன், ப்ளீஸ் அண்ணி, என்னால் இது இல்லாமல் இருக்க முடியாது. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததையும் வழியில் அடித்து பிடுங்கிட்டாங்க. இப்போ என்னால் சுத்தமாக முடியல. ப்ளீஸ் எனக்கு வேணும், இந்த ஒரு முறை மட்டும் பணம் கொடுங்க, இல்லை என்று வேகமாக வெளியேற முற்பட்டான்.
அதற்குள் எழில் வந்து அவனை பிடிக்க, மாமா ப்ளீஸ் எனக்கு வேணும், வாங்கி கொடுங்க என்றவன் மூச்சிறைக்க கால்கள் தள்ளாட, என்ன விடுங்க என்று எழில் பிடியில் இருந்து திமிர சுடரிடம் அவனுக்கு சாப்பாடு கொண்டு வர சொன்னவன், கதர் இங்க பாருடா என்று கண்கள் அலைப்பாய கைகளை குறுக்கே வைத்து நடுங்கிக் கொண்டிருந்தவனின் தாடை பற்றி, அதெல்லாம் தேவையில்லாத குப்பை, தெரியாம பழகிட்ட, உன்னால முடியும், ப்ளீஸ் விட முயற்சி பண்ணு என்றான். இல்ல மாமா என்று தலையை அழுந்த பிடித்து கொண்டவன் முன் சுடர் உணவை பிசைந்து நீட்டவும் அதை தூக்கி எறிந்தவன், எனக்கு என்ன வேணும்னு சொல்லியும் உங்களுக்கு புரியலையா என்றவன் அழுத்தம் அதிகரிக்கவும் ஆ என்று கத்தியவாறு கீழே அமர்ந்து கதற, இது நாள் வரை பழகியது இன்று இல்லை என்னும்போது அதன் பிரதிபலிப்பை புரிந்து கொண்ட எழிலன் அவனை இறுக அணைத்து, ஒண்ணுமில்ல கதர், நாங்க இருக்கோம், அமைதியா தூங்கு என்று அவனை ஆசுவாசப்படுத்தினான். உங்ககிட்ட பணம் இல்லைனா பரவாயில்ல, பக்கத்துல நான் என் ஃப்ரெண்டு இருக்கான், அவன்கிட்ட வாங்கிட்டு வரேன், ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா, ஒரே ஒரு முறை, அது இல்லாமல் என்னால் தூங்க முடியாது என்றவனை கட்டுப்படுத்தி அறைக்குள் வைப்பதற்குள் அரும்பாடுபட்டு போன சுடரும் எழிலும் அடுத்த நாளே அவனை மருத்துவமனையில் சேர்த்தனர். வெயிட்டரின் அழைப்பில் நினைவலைகள் அறுபட கசந்த முகத்துடன் அவளை பார்த்தவனிடம், எப்படி எங்க அப்பாவை நீங்க அப்படி பேசலாம் என்றால் மீண்டும், ஏய் என்னடி தப்பா பேசிட்டேன் என்று கடுகடுத்தவன், பெருசா வந்துட்ட, அப்பாவுக்கு வக்காலத்தை வாங்க, இதை கேட்க தான் வந்தியா எனவும் உடனே இல்லை என்பதாய் தலையசைத்தாள். அப்புறம் எதுக்கு இந்த பேச்சு, உன் தம்பி பத்தி கேட்டதுனால தான் வந்தேன், உங்க அப்பா பத்தி பேச எனக்கு எதுவும் இல்லை என்று அவன் சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே ஆர்டர் செய்தவற்றை மேஜை மீது பரப்பிவிட்டு வெயிட்டர் செல்ல கேக்கையும் கேப்பச்சினோவையும் அவள் புறம் திருப்பினான். அலறதை தொடாமல் இருக்க, ஏன் நாதனோட பொண்ணு என்று அவன் ஆரம்பிக்கவுமே மேலும் பேச்சை வளர்க்காமல் உடனே பிளேட்டை எடுத்துக்கொண்டாள். அடுத்த சில நிமிடங்கள் மௌனமாய் கழிய தானும் உண்டு முடித்தவன், என்ன எந்த கேள்விக்கும் பதில காணோம் என்று கேட்க அமைதியாய் தன் பையை திறந்து கொண்டு வந்த உரையை நீட்டினாள். அதை வாங்காமல் நாற்காலியில் நன்கு சாய்ந்து அமர்ந்தவன் கைகளை மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு குரலில் அழுத்தத்தை கூட்டி, என்ன இது என்றான். அவன் கோபத்தின் அளவை வார்த்தையின் அழுத்தத்தில் கண்டு கொண்டவளுக்கு திருப்பி கொடுத்த திருப்தி. என்னன்னு கேட்டேன் என்று மீண்டும் அகன் கேட்க, அலரோ அவன் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தும் வகையில், பிரிச்சு பார்த்தா தெரிய போகுது என்று உதட்டை சுளித்து எங்கோ பார்த்து கொண்டு கூறவும் அதில் மூண்ட ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி உரையை வாங்கி படித்தான். ஆனால் படிக்கத் தொடங்கியவனின் மனமோ தணலாய் தகிக்க தன் பொறுமை எல்லைக்கோட்டை கடப்பதை உணர்ந்தான். அதிலும் இறுதியாய் அவள் எழுதியிருந்ததை கண்டவனுக்கு அவளை கொல்லும் வெறியே எழுந்தது. எங்கே தனித்திருந்தால் அதை செயல்படுத்தி விடுவோமோ என்று அவன் எண்ணிய வேளை வெயிட்டர் வரவும் மெல்ல தன்னை கட்டுக்குள் கொண்டு வந்து தண்ணீர் எடுத்து பருகினான். அவள் எதிர்பார்த்ததுதான். அவள் எழுதியதில் பல அவனை குத்தி கிழிக்கும் என தெரிந்தேதான் எழுதினாள். அன்று சென்னையில் தன்னை சந்திக்க வந்ததோடு அனைத்தும் முடிந்ததென நினைத்திருந்தவள் இன்றும் அது தொடர்கதையாகவும் அவனுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவளுக்கும் வேறு வழி தெரியவில்லை. அதனால் அவன் உணர்வுகளோடு தெரிந்தேதான் விளையாடுகிறாள். அவள் வார்த்தைகள் அவன் தன்மானத்தை சீண்டும் என்று அறிந்திருந்தவளுக்கு அவன் கண்களை நேருக்கு நேர் சந்தித்து இதை சொல்லி விளக்கும் தைரியம் இல்லாததாலேயே எழுதி கொண்டு வந்தாள். அவளின் ஒவ்வொரு வார்த்தையும் உயிர் வரை ஊடுருவ தாழ முடியாது காகிதத்தை அவள் முன் மேஜையில் விட்டெறிந்தவன், இதுக்கு என்னடி அர்த்தம் என்றான் அடிக்குரலில். என் பதில் என்ன சொன்ன என்று அவன் சீரவும் அவளோ அமைதியாய், எனக்குள்ள இருந்த சில கேள்விகளும் சில நிபந்தனைகளும் இவை. இதுக்கு நீங்க பதில் கொடுத்தா நீங்க கேட்ட கேள்விக்கு என்னோட பதில் ஆம் என்றதும் பேச்சு முடிந்தது போல அலர் மௌனமாகிட, கொடுக்கலனா என்று கனத்த குரலில் அவன் முடிக்கவும் இல்லை என்றாள் உறுதியாக. கை முஷ்டிகள் இறுக அகன் அவளையே துளைத்திடும் பார்வை பார்க்க அலரோ மேஜை மீது இருந்த காகிதத்தில் பார்வை பதித்திருந்தாள். என்ன பத்தின உன்னோட உயர்ந்த மதிப்பீட்டுக்கு ரொம்ப நன்றி என்றவன் சட்டென இருக்கையை பின்னுக்கு தள்ளியவாறே எழுந்து கண்கள் சிவக்க அவள் முழங்கையை பற்றி எழுப்பி அவள் வெளியோடு வெளி கலந்தான். வழி நிறைந்த அவன் கண்கள் பேசும் வார்த்தைகள் புரிந்தும் தன் பார்வையை தொடர முடியாதவள் முகத்தை வேறு புறம் திருப்பினாள். அதில் சினம் துளிர்க்க அவள் முகத்தை வேகமாக திருப்பி அதே வேகத்தோடு அவள் இதழில் சங்கமித்தான். எழிலின் அத்துமீறலை எதிர்பாராதவள் அவனிடமிருந்து விடுபட எண்ணினாள். ஆனால் அவள் எண்ணம் ஈடேற வேண்டுமே. அதை செயல்படுத்த அவள் காதல் மனமே அவளை அறியாமல் தடுத்து கொண்டிருக்க அவன் முத்தத்தில் பெண்ணின் மனதில் மலை சாரல். சில நொடிகளில் அவளை விட்டவன், இது தாண்டி நீ, உனக்குள்ள நான் இருக்கேன்,
அதை உணராம பெருசா கண்டிஷன் போட வந்துட்டா. ஆனா இந்த ஜென்மத்துல இதை நீ உணர போறதும் இல்ல, இனி நான் உணர்த்த முயற்சிக்க போறதும் இல்ல, போடி என்று அழுத்தமாக தலையை கோதி எழிலன் தன்னை மட்டுப்படுத்த அலறின் நெஞ்சம் விம்மி துடித்தது. கையை பிடிச்சி இழுத்ததுக்கு என்ன செக்ஷன் அது என்று அவளை கேட்டபடி நெற்றியை தட்டி யோசித்தவன், ஹா, ஐபிசி 294 தானே என்று கேட்க அலரிடம் மௌனம். கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு செக்ஷன் இருக்குமே, உனக்கு தெரியாதா என்று எல்லல் பார்வை பார்த்தவன், மறக்காம கம்ப்ளைண்ட் கொடுத்துடு என்று சில அடிகள் வைத்தவன் மீண்டும் அவள் அருகே வந்து, என்ன கேட்ட, கதிரை பணையமா வச்சு ஒன்ன நிர்பந்தப்படுத்துறனா என்று வலியோடு அவளை பார்த்தவன், இன்னும் 2 நாள்ல வெற்றி வந்து கதிரை பார்க்க கூட்டிட்டு போவான் என்று அவளை திரும்பியும் பாராமல் கிளம்பி சென்றான். அலரோ கண்களின் ஓரம் ஈரம் கசிய அவன் சென்ற திசையையே வெறித்திருந்தாள். தன்னை நீங்கி செல்பவனையே கண்ணீர் படலம் வெளித்திரை மறைக்க பார்த்திருந்தவளுக்கு எதிர்பார்த்ததுதான் என்றாலும் அனுபவிக்கும் போது வலிக்கத்தானே செய்யும். அந்த வலியும் தாய் தந்தைக்காக மென்று விழுங்கி தளர்ந்து அமர்ந்தவள் அடுத்த சில கணங்களில் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு கிளம்பினாள்.